தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த், மு.க.ஸ்டாலின் தொகுதி பங்கீட்டில் கையெழுத்திட்டிருக்கின்றனர். இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் சட்டமன்ற தொகுதி உடன்பாடு தற்பொழுது கையெழுத்தாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 10 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட இருக்கின்றனர். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இது குறித்த விவரங்கள் என்ன? வணக்கம் வினோதினி. தற்போது மிக முக்கிய அறிவிப்பு ஒன்றை திமுக கூட்டணியிலிருந்து வெளியாகி இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். திமுக கூட்டணிக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு நிலவரங்கள் அறிவிப்புகளாக வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கான தொகுதி உடன்படிக்கை அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போல 10 தொகுதிகள் திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த கட்சியின் சார்பில் அந்த கட்சியினுடைய பொருளாளர் சுதீஷ் ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். 2005ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய சூழ்நிலையிலிருந்து 2006ஆம் ஆண்டே அவர் 234 தொகுதிகளிலும் தேமுதிக சார்பில் வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட்டு ஒரு இடத்தில் விஜயகாந்த் வெற்றி பெற்றார் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகாக 2011, 16, 2021, தற்போது 2026 10 தொகுதிகளாக அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். 2011 அதாவது கட்சி தொடங்கி அடுத்த சட்டமன்ற தேர்தலிலேயே 2006ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு 234 தொகுதிகளிலும் அவர் போட்டியிட்டார். அதற்கு பிறகாக 2011ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு 234 இடங்களிலும் போட்டியிட்டு 8.38% வாக்குகளை தேமுதிக பெற்றது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. அதனுடைய தாக்கம் அவர்களுக்கு 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்திருந்தது. அந்த சமயத்திலேயே 2011ஆம் ஆண்டு அவர்கள் திமுக கூட்டணிக்கு போக முடியுமா, அதிமுக கூட்டணிக்கு போக முடியுமா என்ற பல்வேறு கேள்விகள்லாம் எழுந்திருந்தது. ஆனால் அதிமுக கூட்டணி அவர்கள் போட்டியிட்டு 41 இடங்களில் போட்டியிட்டார்கள். 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றிருந்தது. அதாவது இரண்டாவது தேர்தலிலேயே சட்டமன்றத்தினுடைய 2வது சட்டமன்ற தேர்தலிலேயே கட்சி தொடங்கி 2வது சட்டமன்ற தேர்தலிலேயே அவர்களுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்று சொல்லக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார் என்பது மிக முக்கிய ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகாக 2016 104 இடங்களில், அதாவது மக்கள் நல கூட்டணி அமைத்து 106 இடங்களில் அவர்கள் போட்டியிட்டார்கள். அப்போதும் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டார். அப்போது அந்த 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி இயக்கங்கள் மற்றும் அவர்களுடன் ஜி.கே. வாசன் உடைய தமிழ் மாநில காங்கிரசும் இவர்கள் எல்லாம் இணைந்து போட்டியிட்டார்கள். அப்போது விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டார். ஆனால் வாக்கு சதவீதம் என்று பார்த்தோமேயானால் 2.39% வெகுவாக குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட 5.5% வாக்குகள் அவர்களை இழந்து விட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். 2006ஆம் ஆண்டு 8.38% வாக்குகளை பெற்ற தேமுதிக 2011ஆம் ஆண்டு 7.88% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் 28 இடங்களை கைப்பற்றியிருந்தது. அதுவே 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியாக உருவான போது 104 இடங்களில் போட்டியிட்ட போதும் கூட வெறும் 2.39% வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பது அந்த கட்சிக்கு உண்மையிலேயே ஒரு வருத்தமாகத்தான் இருந்தது. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 60 இடங்களில் அவர்கள் போட்டியிட்டார்கள். ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதை பார்க்கின்றோம். அந்த விழுக்காடும் 2.39 விழுக்காடும் கூட 0.43% விழுக்காடாக குறைந்திருந்தது. அது கிட்டத்தட்ட 2% வாக்குகளை அவர்கள் இழந்திருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த முறை யாருடன் கூட்டணி சேர்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அவர்கள் அங்கம் பெற்றிருந்தார்கள். அஇஅதிமுகவுடன் அவர்கள் கடந்த தேர்தலில் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில் ராஜ்யசபா சீட் என்பது ஒரு பெரிய கோரிக்கையாக அவர்கள் இருந்தது. அந்த கோரிக்கையை அதிமுக உங்களுக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு மன கசப்பையும் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியுடைய தலைவர் பொதுச்செயலாளர் அவர் வெளியிட்டிருந்தார். அதர் ஒரு வாய்ப்பாக இந்த 2026 தேர்தலில் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தார். அதற்கு பிறகாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடரலாமா அல்லது கூட்டணியை மாற்றலாமா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம்
அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் அமர்ந்து பேசி திமுகவுடன் செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலேயே திமுக கூட்டணி என்ற ஒரு நிலைப்பாட்டை தாம் எடுத்ததாக செய்தியாளர் சந்திப்பில் திமுகவுடனான ஒப்பந்தத்துக்கு பிறகாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தது மிக குறிப்பிடத்தக்கதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இப்ப இந்த திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விசிக, இடதுசாரிகள், அதே போல மதிமுக இவர்களுக்கெல்லாம் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் கேட்டதை விட குறைவாக இருந்த சூழ்நிலையில் கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை 4, 2 இடதுசாரி இயக்கங்களுக்கு 6 என்று போட்டியிட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு 5 குறைக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவுக்கு மட்டும் 2 தொகுதிகள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை 6, இந்த முறை கூடுதலாக 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் கூட அவர்கள் 12 இடங்களை எதிர்பார்த்திருந்தார்கள். விசிக தேமுதிகவை ஒப்பிட்டு தங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த எண்ணிக்கையெல்லாம் தேமுதிகவுக்கு எவ்வளவு ஒதுக்கப்படும் என்பது போன்றது கேள்விகளும் எழுந்திருந்தது. அதையும் மறுப்பதற்கில்லை. இந்த சூழ்நிலையில் இப்போது 10 என்கின்ற தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் அடித்ததாக இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் அந்த கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஆக 2026 17வது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு தேமுதிகவிற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் தற்போது 10 இடங்கள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை முக்கிய செய்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை விட உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த முறை அதிகமாக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த கட்சியுடைய தொண்டர்கள் மிகுந்த சந்தோஷத்தை தெரிவிக்கிறார்கள். அதே சமயம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் புதியதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு அதிகமான இடங்களா என்ற கேள்வியையும் அந்த தொண்டர்கள் வைக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கு காரணம் தொடர்ச்சியாக 2017 நாம் முன்னரே குறிப்பிட்டது போல விசிகவோ அல்லது இடதுசாரி இயக்கங்களோ மதிமுகவோ தொடர்ச்சியாக இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இப்போ தேமுதிக புதிதாக வந்திருக்கிறது, அவர்களுக்கு மட்டும் அதிக எண்ணிக்கையிலான கூடுதலான இடங்களா என்ற கேள்வியும் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். அதே போல ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கூடுதலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் தேமுதிகவுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான தேர்தலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வினோத், தகவல்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.